அதிகாரத்திற்கு வந்த பின்னரும் அச்சுறுத்தல் விடுக்கும் பாணியை கைவிடாத அரசு, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. போதைப்பொருள் பயன்படுத்திய 409 சாரதிகள் கைது, ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட உள்ள சட்டத்திற்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றம். மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய ரகசிய அறை, குருநாகலில் பரபரப்பான சம்பவம். தன்னை கொல்ல முயன்ற கோட்டாபய, ஸ்ரீதரன் அதிர்ச்சி குற்றச்சாட்டு. யாழில் புனரமைக்காத வீதியால் பறிபோன 4 உயிர்கள், மானிப்பாய் சபையில் சுட்டிக்காட்டு. மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு ஆபத்து, பெரும் செல்வந்தர்களானது எப்படி? மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்கர் தேரர்களை சந்தித்த ரணில். முன்னாள் சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். தொண்டமானின் பெயர் சாபக்கேடா, சபையில் கொதித்தெழுந்த ஜீவன். கைதான அனுச பெல்பிட்ட விளக்கமறியலில். கிழக்கு முனைய 3வது கப்பல் தளத்தின் செயற்பாடுகள் ஆரம்பம். திரு முருகண்டி பிள்ளையார் ஆலய சூழலில் அமைந்துள்ள மலசலகூட வசதிகளின் சுகாதார சீர்கேடுகளிற்கான நிரந்தர தீர்வுகள் தொடர்பாக தீர்மானங்கள். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் விசாரணைகள் ஆரம்பம். விடுதலை புலிகள் ராணுவம் இணைந்து போர்க்களத்தில், ரகசியத்தை வெளியிட்டு பாட்டிலி சம்பிக்க ரணவுக்கு. மன்னார் புத்தளம் பிரதான வீதியை திறக்க கோரி கையெழுத்து வேட்டை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க மல்வத்து மற்றும் அஸ்கரிய ஆகிய 2 பீடங்களினதும் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். இன்று காலை கண்டிக்கு விஜயம் மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் அதி வணக்கத்திற்குரிய தெப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்கர் அதி வணக்கத்திற்குரிய வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஆகியோரை சந்தித்துள்ளார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து மகாநாயக்க தேரர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த நிகழ்வை அறிக்கையிடுவதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மகாநாயக்கர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த ரணில் விக்ரம்சிங்க தான் தற்போது அரசியலில் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதன்போது தற்போதைய சட்டமாதிபரை நீக்குவதற்கான நடவடிக்கை குறித்தும் ஊடகவியலாளர்கள் முன்னாள் ஜனாதிபதியிடம் வினவியிருந்தனர். 2026ஆம் ஆண்டின் கடந்த 22 நாட்களில் போதைப்பொருள் பயன்படுத்திவிட்டு வாகனம் செலுத்திய 409 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த காலப்பகுதியில் 135 விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் 15 சாரதிகளும் 50 பாதசாரதிகளும் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்படுத்தி சாரதி தொழிலில் ஈடுபடும் அனைவரும் சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்கப்படுவார்கள். மக்களின் உயிரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாரதிகளை பரிசோதிக்கவும் தொடர்ச்சியாக சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளவும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் கடந்த 22 நாட்களில் போதைப்பொருள் பயன்படுத்திய 409 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கால பகுதியில் 135 வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் 22 நாட்களில் 15 சாரதிகளும் 50 பாதசாரிகளும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையை உடனடியாக நிறுத்த முறையான வேலை திட்டம் ஒன்று அவசியம். எனவே அனைத்து பஸ் உரிமையாளர்களும் தாங்கள் பணியில் அமர்த்தியுள்ள ஊழியர்கள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களும் தொடர்ச்சியான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக இருந்தால் நான் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டதை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். சூரிய மின்சக்தி திட்டத்திற்காக 70 மில்லியன் ரூபாவை மோசடியாக ஸ்ரீதரனின் வங்கிக் கணக்கிலும் மகன் சாரங்கன் கணக்கிலும் வைப்பிடப்பட்டுள்ளதாக நேற்று நாடாளுமன்றத்தில் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே இன்று ஸ்ரீதரன் எம்பி உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கடந்திருக்கிறது. நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால், தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை, அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன். அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை, தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. ஆனால் தயாசிரி ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள், அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிக பிழையானது. குறிப்பாக
அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும். ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் யாருடைய பெயர்லையோ இவ்வாறு 7 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். அவர் உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் உங்களை கேட்கிறேன். மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பிலே 2025 ஜூலை 25ஆம் தேதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே சஞ்சய் மாவத் என்பவர் சிவில் புத்தி பெரமுன என்கிற சஞ்சய் மாவத் அவர்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்தார். ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார், ஸ்ரீதரன் பார் லைசன்ஸ் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு 6 மாதம் முடிந்திருக்கிறது. உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது? தயவு செய்து 6 மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது? கௌரவ பிரதி சபாநாயகர்களை யோசித்து பாருங்கள். 6 மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை. அதே போல 2025 டிசம்பர் 31ஆம் தேதி இதே சஞ்சய் மாவத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சென்று இந்த முறைப்பாட்டை செய்திருக்கார். இதுவும் இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற சிலோன் தமிழ் சிலோன் என்கிற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவற்றை இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்திருக்கிறது சஞ்சய் மாவத் அவர்கள் சொல்லி அவருடைய முதல் முறைப்பாடு செய்து 6 மாதங்கள் போயிருக்கிறது. இப்பொழுது 1 மாதம் முடிந்திருக்கிறது. இன்னும் விசாரணைகள் இல்லை. இந்த நியாயம் எங்கே இருக்க போகிறது? ஏன் பூனேரியிலே ஒரு சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பூனேரி பிரதேச செயலாளர் இருக்கிறார். இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை? ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவரிடம் தகவல் சட்டத்திலாவது விவரத்தை கேட்கவில்லை? ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக்கொள்வார். அண்மையிலே அவர் என்னை கேட்டார், தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடப் போகிறேன் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களான். நான் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய முகம் அவ்வளவு பெரிய பரிச்சயம் இல்லை, நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உங்களுடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள், மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. அண்மையிலே கருணி அமரசூரிய அவர்களுக்கு நான் சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்க்கட்சியினர் கேட்டிருந்தார்கள். நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை, எங்களுடைய கட்சி தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தால் நாங்கள் வைக்கவில்லை. அதற்காக எதிர்க்கட்சியிலே இருந்து எதுவும் பேசலாம், சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது. ஆகவே கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது. ஏற்கனவே மணலாறாக இருந்த தம்முடைய நிலம், தமிழர்களுடைய நிலம் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதே இவ்வாறான திட்டங்களுக்கு ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை? தைட்டி விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை? அல்லது ஏன் அவர் திருவோணமலையை வைத்த புத்த விகாரை பற்றி பேசவில்லை? ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார், துரோகம் செய்து விட்டார் என்று கத்துகிற தயாஸ்ரீ ஜெயசேகர வடக்கு கிழக்கிலே இன்று 2.5 லட்சம் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இராணுவம் சலூன் நடத்துகிறது, இராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது, இராணுவ ஆட்சிதான் திறந்த வெளி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது. இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகரோ கதைக்கவில்லை? ஒரு ஸ்ரீதரன் ஏதோ இராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக 2024ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி இலங்கையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாற்று முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த கட்சியும் இவ்வாறு ஜனநாயக தேர்தல் நடத்தி தெரிவு செய்யப்பட்டதில்லை. நான் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டேன். தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் எழுதுகிறார், இஸ் த நியூ ஐடிஏகே லீடர் ஸ்ரீதரன் ப்ரமோட்டிங் செப்பரேட்டிசம் இன் சீட் ஆஃப் ஃபெடரலிசம். டிபிஎஸ் ஜெயராஜ் கனடாவில் இருக்கிறார். அவர் எழுதுகிறார், ஸ்ரீதரன் பிரிவினைவாதி, அவர் தலைவராக வந்திருக்கிறார், இந்த நாட்டில் இருக்கிற பெடரலிசம் ஊடாக அவர் பிரிவினையை கோருகிறார் என்று. சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள், தமிழ் மக்களிடம் இவர் ஏதோ இராணுவத்துக்கு ஆதரவானவரன் போல காட்டுகிறார்கள். தயவு செய்து சபாநாயகர் அவர்களே, நான் யாருக்குரிய ஆள் அப்படி என்றார்? நான் சிங்கள மக்களிடம் எதிரி, தமிழ் மக்களிடம் எதிரி? இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன? தயாஸ்ரீ ஜெயசேகர் சொல்வது என்ன? சாமர சம்பத் சொல்வது என்ன? என் மீது 2011ஆம் ஆண்டு பங்குனி மாதம்
அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ஷ தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைத்து 100க்கும் மேற்பட்ட இராணுவம் போலீசார் அப்பொழுது இருந்த இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் MP சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்தில் இருந்த மாவை சேனாதராஜா பாராளுமன்ற உறுப்பினர், சரவணபவன் பாராளுமன்ற உறுப்பினர், நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள். அப்பொழுது ஏன் தயாஸ்ரீ ஜெயசேர கதைக்கையில், அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்கையில், அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சக்குநாதன் கதைக்கையில், ஏன் அப்பொழுது இந்த சுரேமச்சந்திரன் கதைக்கையில், இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன? இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நிற்கிறார்கள். பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும். என்னுடைய மக்கள் ஒரு நிமிஷம், என்னுடைய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கௌரவ பிரதி சபாநாயகர்களே, நான் ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன். எனது மக்களுக்கான செய்தியை, எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு செய்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன். எந்த வங்கியிலே எவ்வளவு காசு வைப்பிடப்பட்டிருக்கிறது, ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது, ஸ்ரீதரன் ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சபாநாயகராக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது? அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன? ஏன் நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள்? அவை என்னை வைத்து அரசாங்கமும் ஏதோ அரசியல் செய்ய நினைக்கிறது. அதே போல எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களும் சரி, எங்களோடு இருக்கிறவர்களும் சரி, என்னை பழி வாங்குவதற்காக அல்லது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா? இதுக்கு ஒரு நீதி வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் என்னை உறுதிப்படுத்தி நீதியை நிலைநாட்டுங்கள். இன்று 6 மாதமாக இருக்கிறது சஞ்சய் மாவத் சொல்லி, அதுக்கு பிறகு முறைப்பாடு செய்து 1 மாதம் முடிந்திருக்கிறது. இந்த சபையிலே நேற்று மிகப்பெரிய பொய்களை ஒரு மூத்த அரசியல்வாதியான தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்லி இருக்கிறார். இவர்கள் உண்மையில் சபை உறுதிப்படுத்த கூடாது. ஆகவே நான் தயவு செய்து பிரதி சபாநாயகர்களே, உண்மையை வெளிப்படையாக உடனே கொண்டு வாருங்கள் என்பதை பகிரங்கமாக இந்த சபையினூடாக வேண்டுகிறேன். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பின்னரும் தமது பழைய போராட்ட குணத்தையும் அச்சுறுத்தல் விடுக்கும் பாணியையும் கைவிடவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள நெல்லு மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் குறைப்படுகையில், அமைச்சர் லால்காந்த மகா சங்கத்தினரை அவமதித்தும் அரசு அதிகாரிகள், சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை அச்சுறுத்தியும் நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என நினைத்தால் அது வெறும் கனவாகவே முடியும் என்றார். கவன் மூலம் செய்ய வேண்டிய காரியங்களும் பீரங்கிகளை பயன்படுத்த போதில் என லால்காந்த கூறுவதை குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச, பளிங்கு உருண்டைகளால் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தாம் கவன்களை கூட பயன்படுத்த போவதில்லை என பதிலடி கொடுத்தார். வரலாற்றில் முதன்முறையாக அரசாங்கமே தமக்கு எதிராக தாமே வீதியில் இறங்கி போராடும் விசித்திரமான நிலையை இன்று காணக்கூடியதாக உள்ளதாக அவர் விமர்சித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் ஏனைய விடயங்களில் எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத அரசாங்கம் தனது ஆதரவாளர்களை கொண்டு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதானது அவர்கள் இன்னும் தாம் எதிர்க்கட்சியில் இல்லை என்பதை உணராததையே காட்டுகிறது என்றார். அத்துடன் நாட்டில் அதிகரித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் பின்னணியில் அரசாங்கத்தின் ஆதரவு இருப்பதாகவும், போதைப்பொருள் மற்றும் பாரிய ஊழல்களை கண்டுபிடிக்கும் நேர்மையான அதிகாரிகளுக்கு திட்டமிட்ட இடமாற்றங்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 323 கொள்கலன்கள் சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட சம்பவத்தில் இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் முறைகேடுகளை சுட்டிக்காட்டும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவது கவலைக்குரியது என அவர் சுட்டிக்காட்டினார். அச்சுறுத்தல்கள் மூலம் அல்லது சிறைச்சாலைகளை காட்டி பயமுறுத்துவதன் மூலமோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் பயணத்தை தடுத்துவிட முடியாது எனவும், கடந்த காலங்களில் விலகிச் சென்றவர்கள் இப்போது மீண்டும் கட்சியுடன் இணைந்து வருவதால் கட்சி முன்பதை விடவும் பலமாக வளர்ந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான பிரேரணியானது இன்றைய தினம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனால் சபையில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பிரேரணியானது நிறைவேற்றப்பட்டது. குறித்த பிரேரணியில் தவிசாளர் தனது கருத்தை முன்வைக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக தற்போதைய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள புதிய சட்டமானது எமது இனத்திற்குரிய பாரிய இழப்பினை ஏற்படுத்தியுள்ளது. 2026 ஆண்டு ஏப்ரல் 22 இந்த சட்டமானது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சட்டமானது இதற்கு முன்னர் இருந்த 2 சட்டங்களை விடவும் மிகவும் கொடூரமான சரத்துக்களை கொண்டதாக காணப்படுகின்றது. தற்போது அரசானது தேர்தல் வாக்குறுதிகளின்படி தாம் ஆட்சிக்கு வந்ததும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாக தெரிவித்தது. அந்த சட்டத்தை விட மிகவும் மோசமான சட்டத்தை கொண்டுவர உள்ளது. எனவே அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்ற பிரேரணியை நான் மானிப்பாய் பிரதேச சபையில் கொண்டு வருகின்றேன் என்றார். குறித்த பிரேரணி தொடர்பாக உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அதனை கடுமையாக எதிர்த்தனர். பின்னர் பிரேரணியானது வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் 5 உறுப்பினர்களும் பிரேரணை குறித்து நடுநிலை வகித்ததுடன் சபையிலிருந்து ஏனைய அனைத்து உறுப்பினர்களின் சம்மதத்துடன் குறித்த பிரேரணியான நிறைவேற்றப்பட்டது. குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய அதி சொகுசு அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொலிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த அறை தொடர்பில் பௌத்த தேரர் ஒருவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ச இரவு தங்கியதில்லை எனவும், ஆனால் அவசரமாக வந்து பல மணி நேரம் இருப்பார் எனவும், அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவித்த பின்னர் நாங்கள் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். இங்கு அவர் வந்த பின்னர் விருந்து இடம்பெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் எமது அறையிலிருந்து வெளியில் வரமாட்டோம். அறையில் அதி சொகுசு கட்டில் மெத்தை போடப்பட்டுள்ளது. குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளது. அறையின் உட்கட்டமைப்புகள் அதி சொகுசு விலை உயர்ந்த பொருட்களில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் இருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவும் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அறைக்கு வருவதற்கான நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கேட்டை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் ஆட்கள் இருப்பது வெளியில் தெரியாது. மஹிந்த இங்கு வந்துதான் தனது ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாகவும் பிக்கு தெரிவித்துள்ளார். மேலும் கசினி என்ற ஒரு பெண்ணும் அங்கு வந்து தங்குவதாகவும், அங்கு குடியிருந்த கிராமத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாது எனவும் குறிப்பிடுகின்றனர். அத்தோடு 20 வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்வது யாருக்கும் தெரியாது என்றும், ஆனால் அங்கிருக்கும் சிரேஷ்ட பிக்கு ஒருவர் இதை மறைப்பதற்காக பல கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களை திசை திருப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதையும் அவதானிக்க முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து கட்டடங்களையும் மஹிந்த ராஜபக்சவே திறந்து வைத்ததாகவும் குறித்த பிக்கு தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அனுஷ பெல்பிட்ட எதிர்வரும் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் பணத்தை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை வெளிப்படுத்த தவறியமை தொடர்பில் அவர் இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு கைது செய்தது. குறித்த ஆணைக்குழுவினரால் அவரிடம் ஆரம்பகட்ட வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னரே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்திறனிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சமர்ப்பணங்களை முன்வைத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரி 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய தமது ஆணைக்குழு இந்த விசாரணை ஆரம்பித்ததாக தெரிவித்தார். அதன் பின்னர் 2026ஆம் ஆண்டு வரை அவ்வப்போது இந்த சந்தேக நபரின் வாக்குமூலங்கள், சத்திய கடதாசிகள் மற்றும் ஆவணங்களை வரவழைத்து விசாரணைகள் முன்னெடுத்ததாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார். 2012ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி முதல் 2014ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட 46 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை ஈட்டியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக ஆணைக்குழுவின் அதிகாரி தெரிவித்தார். அதற்கமைய இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை எனவும் அவர் கூறினார். சந்தேக நபர் குறிப்பிடுவதைப் போல 11 மில்லியன் ரூபாய் பணம் கிடைத்த விதத்தை அவர் தெளிவுபடுத்தவில்லை என குறிப்பிட்ட அந்த அதிகாரி அப்பணத்தை தனது மனைவியின் சகோதரியும் சகோதரர் ஒருவரும் வழங்கியதாக அவர் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதில் 3 மில்லியன் ரூபாவை சந்தேக நபரின் சகோதரி ஒருவர் வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சகோதரியிடம் வினவிய போது காணி ஒன்றை விற்று அப்பணத்தை சந்தேக நபருக்கு வழங்கியதாக கூறிய போதிலும் விற்கப்பட்ட காணி அமைந்துள்ள இடத்தை வெளிப்படுத்தவர்கள் மறுத்துவிட்டனர். அத்துடன் மேலும் 8 மில்லியன் ரூபாய் பணத்தை சகோதரர் ஒருவர் வழங்கியதாக சந்தேக நபர் தெரிவித்த போதிலும் அப்பணம் கிடைத்த விதத்தை தெளிவுபடுத்த அவர் தவறியுள்ளதாகவும் உரிய அதிகாரி குறிப்பிட்டார். இந்த சந்தேக நபர் உரிய பணத்தை ஈட்டிய விதத்தை தெளிவுபடுத்த தவறியுள்ளதாகவும், இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் மனைவி, அவரின் சகோதரி மற்றும் சகோதரர் ஆகியோரின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அந்த அதிகாரி அறிவித்தார். இந்த சந்தேக நபர் பிணையில் விடுவிக்க
முன்வைக்கப்பட்டால் குறித்த சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதன்போது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி காஞ்சன ரத்வத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் தனது கட்சிக்காரர் விசாரணைகளுக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார் என்று தெரிவித்தார். இந்த விசாரணைகளுக்கு தேவையான ஆவணங்களை சுமார் 11 வருடங்களுக்கு முன்னரே சந்தேக நபர் ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளதாகவும் சந்தேக நபர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சந்தேக நபரின் வருவாய் ஈட்டல் தொடர்பான ஆவணம் ஒன்றையும் இன்று சட்டத்திரணி திறந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதற்கமைய இந்த சந்தேக நபரை விளக்கமறியலில் வைப்பதற்கு போதுமான காரணிகள் முன்வைக்கப்படவில்லை என்பதால் அவரை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்திரணி நீதிமன்றத்திடம் கோரினார். இரு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த சந்தேக நபர் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதை தவிர்த்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த சந்தேக நபரின் செயற்பாடுகளை கருத்தில் கொள்ளும் போது அவர் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதால் இது பிணை வழங்கக்கூடிய குற்றமாக இருந்தாலும் அவரது பிணை கோரிக்கை நிராகரிப்பதாக தெரிவித்த நீதவான் அவரை எதிர்வரும் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் விசாரணைகளை விரைவாக நிறைவு செய்யுமாறும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் முனையில் தமிழீழ விடுதலை புலிகளின் விசேட படையணி உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் விசேட படையணியினர் கூட்டாக ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை பிடிப்பதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற எழுத்தாளர் தர்மன் விக்ரமரத்ன எழுதிய தயாபத்திரன கொலையின் மறைக்கப்பட்ட பக்கம் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் அண்மையில் எனக்கு நெருக்கமான ஒரு ராணுவ அதிகாரியொருவர் மேற்கொண்ட சம்பவத்தை விவரித்தார். அதாவது உக்ரைன் போர்க்களத்தில் பங்கரின் இரு பக்கங்களில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஜெயந்தனின் விசேட படையினர் மற்றும் இலங்கை ராணுவத்தின் விசேட படையணியினர் கூட்டாக பணத்துக்காக ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையிடுகின்றனர். இவ்வாறான ஒரு நிலைதான் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளது. எமது சமூகத்திற்கு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகளுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது ஏன்? இரு தலைமுறையினர் 71 மற்றும் 88 தொடக்கம் 89ஆம் ஆண்டுகளில் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகளுக்கு முகம் கொடுத்தோம். வடக்கிலும் தெற்கிலும் நடந்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளில் இணைந்து போராடிய போராளிகள் நிறைய பேரை சந்தித்துள்ளேன். அவர்கள் இன்று மிகவும் அசாதாரண நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவ்வாறான ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருப்பதற்கு பொதுவான ஒரு விமர்சனம் தேவையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மன்னாரிலிருந்து முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இளவன்குளம் ஊடாக புத்தளத்திற்கு செல்லும் பிரதான வீதியை திறக்க கோரி மன்னார் அரச பேருந்து தரைப்படத்தில் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. மன்னாரிலிருந்து இளவன்குளம் ஊடாக புத்தளத்திற்கான பிரதான வீதியை திறப்பதற்கான ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை குறித்த கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது. மன்னாரிலிருந்து இளவன்குளம் ஊடாக புத்தளத்திற்கு செல்கின்ற பிரதான வீதியை திறந்து மக்களின் பாவனைக்காக விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மத தலைவர்கள் கலந்து கொண்டு கையெழுத்திட்டதோடு குறித்த வீதியை திறக்கும் நிலையில் மன்னார் மாவட்ட மக்கள் மாத்திரமின்றி வடக்கு மக்களும் பலன் அடைவார்கள் என தெரிவித்தார். மன்னார் மாவட்ட மக்களிடம் பெற்றுக் கொள்ளப்படும் குறித்த கையெழுத்துக்கள் மனுவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது. குறித்த நிகழ்வில் மத தலைவர்கள், கடற்றொழில் அமைப்புகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை இட்டு ஆதரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வேளையிலே நாங்கள் மன்னார் புத்தளமூடான பாதையை திறப்பதற்கான மக்கள் சக்தியாக முயற்சியாக இந்த மன்னார் பிரதான பஸ் தரிப்பிடத்திலே மக்கள் கையெழுத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பாதை மன்னார் வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, வடக்கிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இலகுவான மிகவும் குறுகிய நேரத்தில் கொழும்பை சென்றடைவதற்கான ஒரு பாதையாக இது பண்டைய நாட்களில் இருந்து வந்திருக்கின்றது. பிரபா யுத்தத்தின் முன்னர் எங்களுடைய இந்த மன்னாரிலே இந்த பாதையானது பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இங்கே நாங்கள் மன்னார் தீவிலே பிடிக்கின்ற மீன்கள் எல்லாம் கொழும்பு நோக்கி கொண்டு செல்லுகின்ற லொரிகள் அனைத்தும் இந்த பாதையூடாகவே பிரதான போக்குவரத்து பாதையாக இது அமைந்திருந்தது. பல்வேறு விதமான மீனவர்களுக்கு இது பெரும் உதவியாகவும் அதை கொழும்பு சென்று கொள்வதற்கு அவர்களுக்கு இலகுவாகவும் இருந்தது. இப்பொழுது அந்த பாதை தடைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு விதமான சிக்கல்களை அந்த சந்தைப்படுத்துகின்ற மக்கள் எதிர்கொள்ளுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, A32 வழியாக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற மக்கள் கூட இந்த புத்தளம் பாதை வழியாக பயணம் செய்கின்ற பொழுது அவர்களும் மிகவும் இலகுவாக குறுகிய நேரத்தில் தங்களுடைய பயணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இது அமைந்திருக்கின்றது. அது இந்த பாதையினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த பாதையினுடைய ஒரு தேவையினையும் நாங்கள்
எங்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். மக்கள் சார்பாக, மன்னார் மக்கள் சார்பாக மட்டுமல்ல, வடக்கிலே வாழுகின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த பாதையை திறப்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டு தருமாறு நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுடைய அரசாங்கம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்குகின்ற அரசாங்கம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேவையை முன்வைக்கின்றோம். அவர்கள் எங்கள் மக்களுடைய உணர்வுகளை மதிப்பார்கள், மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவர்களுக்கு இப்பொழுது முன்வைக்கின்றோம். மக்கள் சார்பாக இந்த கையெழுத்து பிரதிகள் வழியாக எங்களுடைய தேவைகளை அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் இந்த ஆண்டுக்கான விசாரணை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. நேற்றைய தினம் வவுனியாவில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கான செயலமர்வு நீதியமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இன்று விசாரணைகளை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்தில் கிடைக்கப்பெற்ற 112 முறைப்பாடுகள் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சட்டத்திரணி மகேஷ் கட்டலந்த தலைமையில் மாவட்ட செயலக திறன் மண்டபத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்ததாக கூறும் அரசாங்கம் அவர்களின் சுமையையும் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்தம் வரைக்கும் தேயிலை கொழுந்தின் அளவு அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர், எனக்கு முன்னால பேசின உறுப்பினர் நூலகத்தை எரித்தவர்களை பத்தி பேசினாங்க. நாடை எரித்தவங்களே இங்கே முன்னால் உட்கார்ந்துருக்கும் போது நூலகத்தை எரித்தவங்களை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? இன்னொரு விஷயம், சில பேர் சொல்லி கொடுத்து வேணா பேசிட்டு இருக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. சம்பளத்தை கூட்டினேன் நீங்க எல்லாரும் சொல்றீங்க தானே. சம்பளத்தை கூட்டியிருக்கீங்க, சரி. சம்பளத்தோட சேர்த்து மக்களோட சுமையையும் அதிகரிச்சிருக்கீங்க. இன்னைக்கு பல்வேறு தோட்டங்கள்ல நீங்க போய் விசாரிக்கணும். நீங்க தானே அரசாங்கம், தொழிலமைச்சர் போய் விசாரிக்கணும். 20 கிலோ 22 கிலோன்னு பறிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 23 கிலோ 26 கிலோன்னு பறிக்கிறதுக்கு ஆளாக்கி இருக்கீங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் ஏன் கேட்டிருந்தேன்னா, இன்னைக்கு காலையில சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தை பத்தி ஒரு பேச்சு இழுக்கப்பட்டுச்சு. ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். 2005 அந்த ஞாபகார்த்த மன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. 2005 தாங்க உங்களோட ஜனாதிபதி அமைச்சரா இருந்தார் அரசாங்கத்துல. அவரும் தான் சேர்ந்து உருவாக்குனாரு, மறந்து பேசாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், 2005 உருவாக்கப்பட்ட ஞாபகார்த்த மன்றத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அரசாங்கத்துல சும்மா ஜனாதிபதி வால் பிடிச்சி தேர்தலில் நின்று இங்க ஜெயிச்சிங்க உட்கார்றது மட்டும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. பண்டார் நாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? கௌரவ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார். அதே மாதிரி காவனி திசாநாயக்க ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாக நவீன் திசாநாயக்க. அதே மாதிரி தந்தை செல்வாயின் பெயரில் ஒரு ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதோட தலைவர் யாரு? அவரின் பேரன் கௌரவத்துக்குரிய இளங்கோவன் அவர்கள். அதே மாதிரி லக்ஷ்மண் கதிர்கமர் பேர்லையும் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. இந்த நாட்டில் பல்வேறு மன்றங்கள் இருக்கு. உங்களுக்கு வாக்களிச்சது இங்க ஞாபகார்த்த மன்றமோ அது பேர் மாற்ற சம்பந்தமா பேசுறது கிடையாது. உங்களுக்கு வாக்களிச்சது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கு நம்பி வாக்களிச்ச மக்களுக்கும் உதவி செய்யறதுக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சௌமியமூர்த்தி தொண்டமான் பேர்ல ஞாபகார்த்த மன்றம் வச்சது சாபக்கேடு. என்ன தைரியத்தில் சொல்றீங்க அப்படி? இன்னைக்கு அவர் பிரஜா உரிமை வாங்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே இந்த பாராளுமன்ற சபையில் பேசிட்டு இருக்கீங்க. அதை மறந்து பேசாதீங்க. மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற உறுப்பினர். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். சாபக்கேடுன்னு சொன்னாங்க. சில பேர் நினைக்கலாம் இந்த சமூக வலைத்தளங்களில் இப்படி நம்மளோட முன்னாள் தலைவர்களை கேவலமாக பேசினா அது வீரம்னு. அதுக்கு பேர் வீரம் கிடையாது. அது அரசியல் சுயநலம் மற்றும் தலைக்கணத்தினால வர முட்டாள்தனம். அதை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு புயல்னால மலையக மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வழின்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லை. அன்னைக்கு 50 லட்சம் வழங்கப்படும் காணி இல்லாதவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும். மலையகத்தில் 90% மக்களுக்கு காணி அதுக்கப்புறம் 5 லட்சம் சொன்னீங்க, 5 லட்சமும் வழங்கப்படல. அப்புறம் 25,000. நான் அன்னைக்கே ஒரு விஷயத்தை வலியுறுத்தினேன். சிவில் அமைப்புகள் கிட்ட பேசி சிவில் அமைப்புகள் ஒரு ஆவணத்தை முன் வச்சாங்க, அவங்களுக்கு மாற்று இடத்தை கொடுங்க. ஆனா அதையும் நீங்க செய்யல. இன்னைக்கு மலையக மக்கள் பிரதித்துவத்தை இழந்துதான் மலையகத்தில் இருக்காங்களே தவிர இந்த மாதிரி பிரதிகளை நம்பி அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதான் உண்மை.
யாழ்ப்பாணம் உயரப்புளம் வீதி புனரமைக்கப்படாத காரணத்தால் 4 உயிர்கள் பறிபோனதாக மானிப்பாய் பிரதேச சபையின் இன்றைய அமர்வில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதுகுறித்து உறுப்பினர்களான அச்சுதபாயன் மற்றும் எட்வர்ட் மரியவாசினி ஆகியோர் கருத்து தெரிவிக்கையில், உயரப்புளம் வீதியானது நீண்ட காலமாக புனரமைக்காத நிலையில் காணப்படுகின்றது. அந்த வீதியால் நோயாளர் காவு வண்டிகள் கூட செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. குறித்த வீதியால் நோயாளர் காவு வண்டி வர முடியாததால் இதுவரை 4 உயிர்கள் பலியாகியுள்ளன. இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோன பின்னர் அந்த வீதியை புனரமைப்பீர்கள்? எனவே விரைவாக அந்த வீதியை புனரமையுங்கள் என்றார். இதுகுறித்து தவிசாளர் ஜெசீதன் கருத்து தெரிவிக்கையில், வீதிகள் புனரமைப்புக்கு வரையறுக்கப்பட்ட நிதி எமக்கு கிடைக்கின்றது என்ற அளவு நாங்கள் வீதி அபிவிருத்திகளை செய்கின்றோம். பிரச்சனைகளுக்குரிய வீதிகள் தொடர்பான விவரங்களை வழங்குங்கள். விசேட நிதிகள் ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் அவற்றை நாங்கள் புனரமைப்போம் என்றார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் 3வது கப்பல் தளத்தின் செயற்பாடுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இந்த செயற்பாடுகளின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் உலகின் 3ஆம் பிரதான கப்பல் நிறுவனங்களைச் சேர்ந்த 3 கப்பல்கள் கப்பல் தளத்திற்கு வருகை தந்தன. 12 ஹென்றி கிரேன்கள் மற்றும் 40 தானியங்கி முற்ற கிரேன்களை கொண்ட இந்த கப்பல் தளத்தின் ஊடாக ஒரு பிராந்திய கப்பல் போக்குவரத்து மையமாக கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகள் மேலும் வலுவடையும். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் நிர்மாண பணிகள் முதன்முறையாக 2022ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன. 75 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்படும் கிழக்கு முனையத்தின் மொத்த நீளம் 1320 மீட்டர்களாகும். அதில் 1090 மீட்டர் பகுதியும் ஏனைய நிர்மாண பணிகளில் 82% ஆனவையும் தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டில் கிழக்கு முனையத்தின் ஊடாக 5 லட்சத்திற்கும் அதிகமான கொள்கலன்கள் கையாளப்பட்டுள்ளதுடன் முழுமையான நிர்மாண பணிகள் முடிவடைந்த பின்னர் 1.5 மில்லியன் கொள்கலன்களை கையாள முடியும். கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடு திறனை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுக அதிகார சபையின் கண்காணிப்பு மற்றும் முதலீட்டின் கீழ் இந்த கிழக்கு முனையம் நிர்மாணிக்கப்படுகின்றது. கிழக்கு முனையம் மற்றும் அதானி நிறுவனம் தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய நிலைமையின் அடிப்படையில் உருவான எதிர்ப்புகளுக்கு பின்னரே இது இடம்பெறுகின்றமை ஒரு விசேட அம்சமாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்கால முடியும் வரை பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளதும் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் குறித்து விசாரணை நடத்துமாறு குறித்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவொன்று இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அனுர தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் மீது நிதி மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் அவருக்கு கீழ் மற்றும் அவரை சூழ்ந்திருந்த அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து கவனம் செலுத்தாமல் அமைதியான போக்கை கடைபிடிப்பதாக குறித்த சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் முக்கியஸ்தரான அசேல சம்பத், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பணியிலிருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வரம்பெற்ற சொத்துக்கள் குறித்த தகவல்களை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த தரவுகளின் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தான் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சேவையில் சேரும் போது எந்த சொத்துக்களும் இல்லாத சில அதிகாரிகள் பின்னர் மிகவும் செல்வந்தராக மாறியுள்ளமை தொடர்பில் சந்தேகம் இருப்பதாகவும் பொதுமக்கள் மத்தியில் இந்த சந்தேகத்தை போக்க சுயாதீன விசாரணை நடத்துவது அவசியம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் என்ற ரீதியில் அவர் இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது, நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் அரசியல் என்பது நில உறுதியுடையோருக்கும் படித்த மற்றும் செல்வந்த உயர்குடியினருக்கும் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் 1956ஆம் ஆண்டுக்கு பின்னர் சாதாரண பொதுமக்களும் அரசியலில் வாய்ப்பு கிடைத்ததால் பாரிய சமூக மாற்றம் ஏற்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அரசியல் என்பது செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றும் செல்வந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும். இதன் காரணமாக நேர்மையான சமூக சேவர்கள் அரசியல் துறைக்கு வருவது தடைப்படும் என முன்னாள் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தாமும் மற்றும் ஒரு சிலர் மாத்திரமே இந்த ஓய்வூதியத்தை சமூக மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவதாகவும், ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பியே வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதால் அந்த சந்தர்ப்பத்தில் இவ்விடயம் குறித்து கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை குறைத்துக் கொள்வதற்கு வெளிசரை பகுதியில் புதிய சிறைச்சாலையை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு தெரிவிக்கின்றது. சிறைச்சாலை குறித்து வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளில் புதிய கட்டடங்களை நிர்மாணித்து கைதிகளை விரைவில் அங்கு அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள் சிலவற்றின் கட்டடங்களை தெரிவு செய்து அவற்றை தற்காலிக சிறைச்சாலைகளாக பயன்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் 11,000 கைதிகளை தடுத்து வைத்திருப்பதற்கான இயலுமை மாத்திரமே காணப்படுகின்ற போதிலும் தற்போது 39,000க்கும் மேற்பட்ட கைதிகள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுச்சூட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமான திருமுருகண்டி பிள்ளையார் ஆலய சூழலில் அமைந்திருக்கின்ற மலசலக்கூட வசதிகள் மிக மோசமான சுகாதார சீர்கேடுகளுடன் காணப்படுவது தொடர்பாக பொதுமக்களின் முறைப்பாடுகள் மற்றும் இது தொடர்பாக சமூக வலைதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளை தொடர்ந்து இன்று முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் உத்தியோகர்கள் நேரடியாக களவிஜயம் மேற்கொண்டு ஆராயப்பட்டு அதற்கான நிரந்தர தீர்வுகள் தொடர்பாக தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இந்த பண்பாட்டு நிதியத்தினால் திருமுருகண்டி பிள்ளையார் ஆலய நிதி உதவியுடன் கடந்த 2024 ஆண்டில் திருமுருகண்டி பிள்ளையார் ஆலய சூழலில் அமைந்துள்ள மலசல கூடங்கள் புனரமைக்கப்படாது. இப்புனரமைப்பு பணிகள் புதுக்குடியிருப்பு பிரதேசவினால் மேற்கொள்ளப்பட்டதுடன் மலசல கூடங்களினை பராமரிப்பதற்கு கேள்வி நடைமுறையில் தனியார் ஒருவரின் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் மலசல கூட வசதிகள் மிக மோசமான சுகாதார சீர்கேடுகளுடன் காணப்படுவது தொடர்பாக அண்மை காலமாக பொதுமக்களின் முறைப்பாடுகள் மற்றும் இது தொடர்பாக சமூக வலைதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளை தொடர்ந்து இதற்கான நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் இக்களவிஜயமும் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. இக்களவிஜயத்தில் முல்லைத்தீவு மாவட்ட அதிபர், ஒட்டுச்சூட்டான் பிரதேச செயலாளர், முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர், மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர், புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் வருமான உத்தியோகத்தர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர் மற்றும் திருமுருகண்டி கிராம சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இக்கலந்துரையாடலின் இறுதியில் பின்வரும் தீர்மானங்கள் உட்பட முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. மலசல கூடங்களை உடனடியாக புனரமைப்பது, மலசல கூடங்களை பராமரிப்பதனை மேற்பார்வை செய்வதற்கு திருமுருகண்டி கிராம சமூக மட்ட அமைப்புகளின் பங்களிப்பை பெறுதல், மலசல கூடங்களிற்கான தண்ணீர் வசதியை சுண்ணாம்பற்றதாக மாற்றுதல், மலசல கூடங்களை தூய்மையாக வைத்திருப்பதற்குரிய ரசாயன பொருட்கள் மற்றும் உபகரணங்களை திருமுருகண்டி பிள்ளையார் ஆலய நிதியில் வழங்குதல், பொதுமக்கள் மலசல கூடங்களை தூய்மையாக பயன்படுத்துவதற்குரிய அறிவுறுத்தல்களை மும்மொழியில் காட்சிப்படுத்தல், இத்தீர்மானங்களை குறுகிய காலத்தினுள் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது.